நெஞ்சம் நிறைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டின் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கிறது. திமுக தான் வெற்றி பெறும் என்று பல நிறுவனங்கள் கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஒரு சிலர் அண்ணா திமுக வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கடந்த காலங்களில் வெளியான கருத்து கணிப்புகள் எல்லாம் அப்படியே நடந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்ற செய்திதான் வருகிறது. அவற்றை பற்றி விரிவாக காண்பதுதான் நம்முடைய நோக்கம். தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய 4 மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்ட பேரவைக்கான தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்ற சட்ட பேரவை தேர்தல்களின் வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஏப்ரல் 29ஆம் தேதி மாலை வெளியானது. இதில் ஒவ்வொரு மாநிலம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒவ்வொரு கூட்டணி மற்றும் கட்சிகள் பெறும் இடங்கள் மற்றும் வாக்கு சதவீதம் பற்றிய கணிப்புகள் வெளியிடப்பட்டன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் துல்லியமானவை அல்ல. கடந்த காலங்களில் முடிவுகள் கருத்து கணிப்புகள் இருந்து வேறுபட்டு இருக்கிறது. 4 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கான தேர்தல் முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகும். கருத்து கணிப்புகளை எக்ஸிட் போல் என்றும் குறிப்பிடுவது வழக்கம். எக்ஸிட் என்றால் வெளியேறுவது என்று பொருள். அந்த வார்த்தையை அந்த கருத்து கணிப்பு எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதை கூறிவிடுகிறது. ஒரு வாக்காளர் தேர்தலில் வாக்களித்துவிட்டு வாக்குப்பதிவு மையத்திலிருந்து வெளியே வரும்போது அவர்களிடம் எந்த கட்சி அல்லது எந்த வேட்பாளருக்கு வாக்களித்து இருக்கிறார்கள் என்பதை கேட்பார்கள். அவர்கள் சொல்ல விரும்பும் பட்சத்தில் அவரின் கருத்து பதிவு செய்யப்படும். இதனைத்தான் கருத்து கணிப்பு என்று அழைக்கிறார்கள். கருத்து கணிப்பு நடத்தும் நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களை வாக்குச்சாவடிக்கு வெளியே நிற்க வைத்து விடுவார்கள். வாக்களித்துவிட்டு வெளியே வரும் வாக்காளர்களிடம் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்று கேட்கப்படும். பொதுவாக ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களித்துவிட்டு வெளியே வரும் ஒவ்வொரு 10வது வாக்காளரிடமும் அல்லது வாக்குச்சாவடி பெரியதாக இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு 20வது வாக்காளர்களிடமும் கேள்விகள் கேட்கப்படும். வாக்காளர்களிடம் இருந்து பெறப்படும் தகவல்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. சி வாட்டர், ஆக்சிஸ் மை இந்தியா, சிஎன்எக்ஸ் ஆகியவை இந்தியாவில் தேர்தல் கருத்து கணிப்பு நடத்தும் சில முக்கிய நிறுவனங்கள் ஆகும். தேர்தல் நேரத்தில் பல புதிய நிறுவனங்களும் கருத்து கணிப்புகளை நடத்துகிறார்கள். ஆனால் அந்த நிறுவனங்கள் தேர்தல் முடிந்தவுடன் காணாமல் போய்விடும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1955 பிரிவு 126A கீழ் கருத்து கணிப்புகள் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. இந்தியாவில் கருத்து கணிப்பு தொடர்பாக தேர்தல் ஆணையம் சில விதிகளை வகுத்துள்ளது. இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் தேர்தலில் கருத்து கணிப்புகள் எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்க கூடாது என்பதால் தான். தேர்தல் ஆணையம் அவ்வப்பொழுது கருத்து கணிப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களை வெளியிடுகிறது. கருத்து கணிப்புகளை நடத்துவதற்கான நடைமுறையை இது விளக்குகிறது. கருத்து கணிப்பு முடிவுகளை வாக்குப்பதிவு நாளில் வெளியிடக்கூடாது என்பது பொதுவான ஒரு விதி.
தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்தது முதல் கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்து அரை மணி நேரம் ஆகும் வரை கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிடக்கூடாது. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட தேர்தல் ஆணையத்திடம் அனுமதி பெற வேண்டும். சாமானியர்களுக்கு கருத்து கணிப்புகள் பற்றி விளக்குவதற்காக பேராசிரியர் சஞ்சய் குமார் கூறிய கருத்து வானிலை ஆய்வு மையத்தின் முன் அறிவிப்பை சுட்டிக்காட்டுகிறார். அது தொடர்பாக அவர் கூறுகையில், கருத்து கணிப்பு மதிப்பீடுகளும் வானிலை ஆய்வு மையத்தின் மதிப்பீடுகளைப் போலவே இருக்கும். சில நேரங்களில் அவை மிகவும் துல்லியமாக இருக்கும். சில நேரங்களில் அவை நிஜ சூழலுக்கு சற்று நெருக்கமாக இருக்கும். மற்றும் சில நேரங்களில் அவை துல்லியமாக இருக்காது. கருத்து கணிப்புகள் இரண்டு விஷயங்களை கணிக்கின்றன. ஒன்று வாக்கு சதவீதத்தை மதிப்பிடுகிறது. மற்றொன்று வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் கட்சிகளுக்கு கிடைக்கும் இடங்களை மதிப்பிடுகின்றன. சஞ்சய் குமார் என்பவர் மேலும் கூறும் பொழுது, 2004 தேர்தலை நாம் மறந்துவிடக் கூடாது. வாஜ்பாய் அரசு மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அனைத்து கருத்து கணிப்புகளும் கூறியது. ஆனால் அந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வி அடைந்தது. கருத்து கணிப்புகள் பொய்யானது. வெவ்வேறு கருத்து கணிப்பு முடிவுகளில் வெவ்வேறு மதிப்பீடுகள் வெளியாவது ஏன்? ஒரு நோயை வெவ்வேறு மருத்துவர்கள் வெவ்வேறு வழிகளில் ஆய்வு செய்து கண்டறிவது வழக்கம். இதேதான் கருத்து கணிப்பிலும் நடக்கிறது. கருத்து கணிப்பு செய்யும் நிறுவனங்கள் வெவ்வேறு மாதிரி அல்லது களப்பணிகளை வெவ்வேறு வழிகளில் செய்வதே இதற்கு காரணம். சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள், சில ஏஜென்சிகள் தொலைபேசி வழியாக தரவுகளை சேகரிக்கின்றன. மற்றவர்கள் தங்கள் ஊழியர்களை களத்திற்கு அனுப்புகிறார்கள். அதனால் முடிவுகள் மாறுபடலாம் என்று சொல்லப்படுகிறது. 1957 இந்தியாவின் இரண்டாவது பொது தேர்தலின் போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன் தனது முதல் தேர்தல் கருத்து கணிப்பை நடத்தியது. அதன் தலைவர் எரிக் டி கோஸ்டா ஒரு தேர்தல் கருத்து கணிப்புக்கு தலைமை தாங்கினார். ஆனால் அதை முழுமையாக எக்ஸிட் போல் என்று கூற முடியாது. அதன் பிறகு 1980 டாக்டர் பிரணாய் ராய் முதல் முறையாக கருத்து கணிப்பு நடத்தினார். அவர் 1984 தேர்தலிலும் கருத்து கணிப்பு நடத்தினார். அவர் கொடுத்த கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட 97% சரியாக இருந்தது. தூர்தர்ஷன் 1996 கருத்து கணிப்பை நடத்தியது. இது பத்திரிகையாளர் நளினி சிங் என்பவரால் நடத்தப்பட்டது. ஆனால் களப்பணியாற்றி தரவுகளை சேகரிக்கும் பணியை CSDS ஆய்வு மையம் மேற்கொண்டது. இதனை அடுத்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் கருத்து கணிப்பு மேற்கொள்ளும் போக்கு தொடர்ந்தது. ஆனால் முன்பு 1 அல்லது 2 கருத்து கணிப்பு நிறுவனங்கள் மட்டுமே இருந்தன. தற்போது டஜன் கணக்கில் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகின்றன. இந்தியாவிற்கு முன்பே பல நாடுகளில் கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா, தென்கிழக்கு ஆசியா, தெற்கு ஆசியா மற்றும் உலகின் பல நாடுகளில் கருத்து கணிப்புகள் தொடர்ந்து நடத்தப்படுகிறது. முதல் கருத்து கணிப்பு அமெரிக்காவில் 1936 நடத்தப்பட்டது. ஜார்ஜ் கேலப் மற்றும் கிளாட் ராபின்சன் ஆகியோர் நியூயார்க் நகரில் தேர்தல் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டார்கள். அப்போது வாக்குப்பதிவு செய்துவிட்டு வெளியேறிய வாக்காளர்களிடம் எந்த அதிபர் வேட்பாளர்களுக்கு வாக்களித்தீர்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. அவ்வாறு பெறப்பட்ட தரவுகளை பகுப்பாய்வு செய்ததின் மூலம் தேர்தலில் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் வெற்றி பெறுவார் என்று கணிக்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்பின்படி ரூஸ்வெல்ட் தேர்தலில் வெற்றி பெற்றார். இதன் பிறகு மற்ற நாடுகளிலும் கருத்து கணிப்பு செயல்முறை பிரபலமானது. 1937 பிரிட்டனில் முதல் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. 1938
பிரான்சில் முதல் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இந்தியாவில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பை முதலில் 2019 மக்களவை தேர்தலை பற்றி பார்க்கலாம். 2019 மக்களவை தேர்தலின் போது பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி 300 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும் என்று கூறப்பட்டது. அதே சமயம் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சுமார் 100 தொகுதிகளை கைப்பற்றும் என கூறப்பட்டது. கருத்து கணிப்புகள் சரி என்று நிரூபிக்கும் வகையில் உண்மையான தேர்தல் முடிவு இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி 303 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 350 இடங்கள் கிடைத்தன. காங்கிரஸ் 52 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 2021 கேரளா, அஸ்ஸாம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. ஆனால் அனைவரின் பார்வையும் மேற்கு வங்கத்தின் மீதுதான் இருந்தது. 292 இடங்கள் கொண்ட சட்டசபையில் பெரும்பாலான நிறுவனங்கள் பாரதிய ஜனதாவிற்கு 100 தொகுதிகளுக்கு மேல் கிடைக்கும் என கணித்தன. மேலும் ஜான்கி பார்க் என்ற ஒரு நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சி 174 தொகுதிகள் வரை பெறும் என்று கூறியிருந்தது. சில நிறுவனங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கும் என்று கணித்தன. அதே சமயம் சிலர் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி முதல் முறையாக ஆட்சி அமைக்கலாம் என்று கூறினார்கள். ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. பாரதிய ஜனதா கட்சி 2016 3 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தது. இந்த முறை அந்த கட்சிக்கு 75 தொகுதிகள் கிடைத்தன. குஜராத் மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் 2022 நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றன. குஜராத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதாக கணிக்கப்பட்டது. 182 தொகுதிகளை கொண்ட சட்டசபையில் பாரதிய ஜனதா கட்சி 117 முதல் 148 தொகுதிகளை பெறும் என்று மதிப்பிடப்பட்டது. அனைத்து கருத்து கணிப்புகளிலும் எதிர்கட்சியான காங்கிரஸ் 30 முதல் 50 தொகுதிகளை பெறும் என கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான போது அந்த மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி 157 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் 17 இடங்களை மட்டுமே வெற்றி பெற முடிந்தது. இமாச்சல பிரதேசத்தில் பெரும்பாலான நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகிக்கும் என்று குறிப்பிட்டன. இந்தியா டுடே ஆக்சிஸ் நிறுவனம் மட்டும் காங்கிரஸ் முன்னிலை பெறும் என்று கணித்தது. தேர்தல் முடிவுகள் வந்தபோது 68 இடங்கள் கொண்ட சட்டசபையில் காங்கிரஸ் 40 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்தது. பாரதிய ஜனதா கட்சி 25 தொகுதிகளை மட்டுமே பெற முடிந்தது. கர்நாடகாவில் 2023 ஏப்ரல், மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இங்கு ஒரு சில நிறுவனங்களை தவிர பெரும்பாலானவை பாரதிய ஜனதா கட்சியை விட காங்கிரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்று கூறின. தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பு மதிப்பீடுகளோடு ஓரளவுக்கு ஒத்து போனது. காங்கிரசின் செயல்பாடு கருத்து கணிப்புகள் கூறியதை விட சிறப்பாக இருந்தது. 224 இடங்கள் கொண்ட சட்டமன்றத்தில் காங்கிரஸ் 43% வாக்குகளுடன் 136 இடங்களில் வெற்றி பெற்றது. கடந்த 30 ஆண்டுகளில் இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் பெற்ற மிகப்பெரிய வெற்றி இதுதான். பாரதிய ஜனதா கட்சி 65 தொகுதிகளையும் ஜனதாதளம் 19 தொகுதிகளை மட்டுமே பெற முடிந்தது. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், தெலுங்கானா மற்றும் மிசோராம் ஆகிய மாநிலங்களில் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தேர்தல் நடைபெற்றது. சத்தீஸ்கர் கருத்து கணிப்பு நடத்திய நிறுவனங்கள் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே நெருங்கிய போட்டி இருக்கும் என கூறின. சில கணிப்புகளில்
காங்கிரஸ் முன்னிலை வகித்தது. 90 இடங்களை கொண்ட சட்டமன்றத்தில் காங்கிரசுக்கு 40 இடங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும் என்று எந்த நிறுவனமும் கணிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு 25 முதல் 48 இடங்கள் கிடைக்கும் என்று கூறியது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தபோது பாரதிய ஜனதா கட்சி 54 தொகுதிகளை கைப்பற்றி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் 35 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மத்திய பிரதேசத்தில் 230 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. கருத்து கணிப்புகளில் பாரதிய ஜனதா கட்சி 88 முதல் 163 தொகுதிகளில் வெற்றி பெறும் என மதிப்பிடப்பட்டது. அதே சமயம் காங்கிரஸ் குறைந்தபட்சம் 62 மற்றும் அதிகபட்சமாக 137 இடங்களை பெறும் என கூறப்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது பாரதிய ஜனதா கட்சி 163 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் 63 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. ஏபிசி நியூஸ் சி வாக்காளர் கருத்து கணிப்பில் ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலை வகித்தது. ராஜஸ்தானில் பாரதிய ஜனதா கட்சி குறைந்தபட்சம் 77 இடங்களையும் அதிகபட்சமாக 128 இடங்களையும் பெறும் என மதிப்பிடப்பட்டது. அதே சமயம் ஆளும் காங்கிரஸ் குறைந்தபட்சம் 56 மற்றும் அதிகபட்சமாக 113 தொகுதிகளை பெறும் என கூறப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பொழுது பாரதிய ஜனதா கட்சி 115 தொகுதிகளையும் காங்கிரஸ் 69 தொகுதிகளையும் கைப்பற்றியது. மற்ற சிறிய கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் 15 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். தெலுங்கானாவில் காங்கிரஸ் முன்னிலை வகிக்கும் என கிட்டத்தட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் தெரிவித்தன. காங்கிரஸ் குறைந்தபட்சம் 49 மற்றும் அதிகபட்சமாக 80 இடங்களை பெறும் என கூறப்பட்டது. அனைத்து கருத்து கணிப்புகளிலும் ஆளும் பிஆர்எஸ் கட்சி பின்னடைவை சந்திக்கும் என கூறியது. தேர்தல் முடிவு வந்தபோது காங்கிரஸ் கட்சி 64 இடங்களையும் பிஆர்எஸ் 39 இடங்களையும் வென்றார்கள். இப்படி கடந்த கால கருத்து கணிப்புகளில் சில உண்மையாகி இருக்கிறது, சில பொய்யாகி இருக்கிறது. தமிழ்நாடு சம்பந்தமாக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள் வாக்கு பதிவு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற பொழுது அந்த கருத்து கணிப்புகள் உண்மையாகுமா பொய்யாகுமா என தெரிய வரும் என கூறிக்கொண்டு மேலும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.